நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பரம்பரை புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் இந்த திமுக கும்பல இந்த கருணாநிதி குடும்பத்தை எந்தவித சாணியில முக்கி அடிச்சாலும் இவர்களுடைய அந்த பரம்பரை விளம்பர புத்தி ஒருபோதும் போகாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இன்றைக்கு திமுக அரசு என்ன ஒரு விளம்பர யுக்திய திமுகவினுடைய பெண் நிறுவனமும் டிஎம்கே நைட் விங், சாரி அது ஐடி விங் கிடையாது, நைட் விங். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? இந்த திமுக அரசு கொடுத்த அந்த சேலைகளையும் வேஷ்டி சேலைகளையும் தமிழ்நாடு மக்கள் விரும்பி போய் வாங்குவதாகவும், அப்படி வாங்கிய அந்த புடவைகளை கட்டி கொண்டுதான் பொங்கல் விழாவே கொண்டாட போகிறார்கள். நீ பார்த்த இந்த இத்து போன காடா துணிக்கு ஒரு இது முழுக்க முழுக்க இந்த திமுக நைட் விங் இருக்குல்ல, இந்த நைட் விங் போட்ட செட் செய்த டிராமா என்பது அப்புறமா தான் வெட்ட வெளிச்சமாகிறது. அந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த புடவைகளை சுற்றி கொண்டு இருப்பதை போல வீடியோ போடுவதை போன்ற பல புகைப்படங்களையும் வீடியோக்களையும் திமுகவுடைய நைட்டி விங்கு இன்றைக்கு சமூக வலைதளம் முழுக்க பரவி விட்டு கொண்டிருக்கிறது. இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகளும் அதற்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப இன்ஸ்டாவில வீடியோ போடுற ஒரு 4-5 பேரை புடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் நாங்க புடவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு நீங்க வீடியோவை எடுத்து போடுங்க, அதை நாங்க எல்லாம் மெர்ஜ் பண்ணி நாங்க ஒரு வீடியோவா போட்டு நாங்கள் புலங்காகிதம் அடைஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு இந்த திமுகவினுடைய நைட்டி விங்கு அவர்களுக்கு பே பண்ணி அவர்கள் அந்த தமிழ்நாடு அரசனுடைய புடவையை சுத்திக்கிட்டு இந்த ஸ்டாலின் அரசு கொடுத்த அந்த பொங்கலுக்கு கொடுத்த அந்த புடவையை சுத்திக்கிட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. என்னன்னா இப்ப நான் சொல்ல போறது ஷாக்கிங்கா இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ப்ரமோஷன் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கால் வந்தது. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ எனக்கு இது முன்னாடியே ஒரு கால் வந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வீடியோவை பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்களே கேளுங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு. இது வந்து இப்போ அப்கமிங்ல நிறைய கேம்பெயின்ஸ் வரும் எலெக்ஷன் வர்றதுனால. ஸோ பர் மந்த்துக்கு உங்களுக்கு 3 to 4 ப்ரமோஷன்ஸ் வந்துடும். ஓகே மேம், இது ஆக்சுவலி ஒன்லி ஃபார் டிஎம்கேக்கான கேம்பெயின் தான். ஆமா டிஎம்கேக்கும் பிளஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லது. இப்போ நவலம் காக்கம் ஸ்டாலின்ல கவர்மெண்டோட தான் வந்து ஓகே மேம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வரும். டிஎம்கேனா நீங்க டைரக்டா டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஓட்டு போடுங்கன்னு கிடையாது, பட் ஸ்டில் கேம்பெயின் ப்ரோமோட் பண்றோம்னா அதுதான் மீனிங் ஆப்வியஸ்லி. ஆமா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதை பத்தி மக்களுக்கு சொல்ற மாதிரி. ஓகே மேம், அதுதான் ப்ரோ. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பிரைஸ் உங்க பேஜ்க்கு? ஏன்னா நான் ஆக்சுவலா நாட் இன்ட்ரெஸ்டட் டு சப்போர்ட் திஸ் பொலிட்டிக்கல் ஸ்டப். நம்ம பேஜ்ல மேக்ஸிமம் அதனால நான் போட மாட்டேன். சரி, வீடியோவுக்காக இப்படி அவங்க திமுக கொடுக்குற பணத்தை தூக்கி போட்டுட்டு இப்படி வீடியோ போடுற இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களை பாரியான ஆட்களுக்கு நாங்கள் கேட்பது என்னன்னா, அரசு கொடுத்த அந்த பொங்கல் வேஷ்டி சேலை இருக்குல்ல, அதை கட்டிக்கிட்டு நீங்க என்ன வெளில வாங்க பாப்போம். ஏதாவது திருவிழாவுக்கு அதை கட்டிக்கிட்டு போங்க பாப்போம். வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கட்டிக்கிட்டு போங்க பாப்போம். அப்ப எதுக்கு இந்த வீண் வெட்டி விளம்பரம் வீண் பந்தா சொல்லுங்க பாப்போம். ஐயோ அப்போ இது திட்டமிட்டு இந்த திமுகவினுடைய நைட்டி விங்கு இந்த மாதிரி சேலைகளை கொடுத்து, இங்க பாருங்க எங்க ஸ்டாலின் அரசு சூப்பரா சேலை கொடுத்துருக்கு, இங்க பாருங்க சூப்பரா வேஷ்டி கொடுத்துருக்கு, இதை கட்டிக்கிட்டு நாங்க எவ்வளவு அழகா இருக்கிறோம் பாருங்க, மினுக்கிறோம் பாருங்க, ஜொலிக்கிறோம் பாருங்க அப்படின்னு இப்படி காட்டி அதை வீடியோவா எடுத்து அதை நைட்டி விங்கும் வெக்கமே இல்லாம பகிர்ந்து அதை திமுக கொத்தடிமையில இன்றைக்கு பகிர்ந்துகிட்டு இருக்கானுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம், எங்களை விட அறிவாளிகள் இந்த தமிழ்நாடு மக்கள், அவர்களுக்கு தெரியாதா? 4 வருஷமா இந்த வேஷ்டி சேலையை பத்தி பேசவே இல்லை, வேஷ்டி சேலையை பத்தி வீடியோ போடல. இந்த நெசவாளர்கள் கிட்ட ஆர்டர் எடுங்கடா, ஏன்னா இங்க இருந்து ராஜஸ்தான்ல போய் ஆர்டர் எடுத்துக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்களை கிட்னி விற்கிற அளவுக்கு பரிதாப நிலைமைக்கு தள்ளிட்டு இன்னைக்கு என்னையா புதுசா உங்களுக்கு இலவச வேஷ்டி சேலை மேல அவ்வளவு அக்கறை இந்த திமுக அரசுக்கு? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.